கேள்வி பார்வையாளர் வணக்கம். நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் வந்து ஈழத்திற்கு சென்றாரா, ஈழத்திற்கு சென்று அங்கு தமிழீழ விடுதலை புலியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய பிரபாகரன் அவர்களை சந்திச்சாரா, அங்கே இட்லி கறி திண்டாரா, இல்லை மான் கறி திண்டாரா, இல்லை அங்கே அம்மனமாக தெரிஞ்சாரா என்பது வந்து பல்வேறு கருத்துக்களை அவர் பேசியிருக்காரு. இதை பற்றி நம்ம அங்கே பார்க்க போகிறோம். எல்லாரும் சமன்னா யார் சார் ராஜாவா இருக்காங்க? எல்லாரும் சமன்னு நினைக்கிறவங்க தான். 2009 நாம் தமிழர் கட்சி என்ற ஒரு கட்சியை தொடங்குறாரு. இந்த கட்சிக்கு பின்புலத்தில் இருந்தவர் யாருன்னு உங்களுக்கு தெரியும், குருமூர்த்தியை பற்றி பல புத்தகங்கள் வந்திருக்கிறது. அவர் எப்படி ஒரு ஆர்எஸ்எஸ் காரர் என்பது வந்து கடந்த காலம் நம்ம அம்பலப்படுத்திருக்கோம். இருந்தாலும் அண்மையில் வந்து ஒரு பெரியார் குறித்தான சர்ச்சைகள் தமிழ்நாட்டு அரசியலில் பேசப்பட்டு கொண்டு வரக்கூடிய சூழலில் சீமான் அவர்கள் வந்து தொடர்ந்து அம்பலப்பட்டு கொண்டே இருக்கிறார். ஏன்னா கடந்த காலங்கள் நமக்கு தெரியும், இட்லி கறி திண்டேன்வியான், மான் கறி திண்டேன்வியான், அப்படின்னா உடும்பு கறியும் சொல்லுவான், பிரபாகரன் அவங்களுடைய நெஞ்சில் படுத்து கிடந்தேன்னு சொல்லுவான். இந்த மாதிரியான பல்வேறு ஊட்டுகளை சொல்லியிருப்பார். அதனை தாண்டி இன்னொரு ஊட்டெலாம் சொல்லுவார். நானும் ஒரு தடவை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன், பின்னாடி ஒருத்தர் நான் இந்த சட்னியை இத்தனை முறை தொட்டார், இந்த இட்லியை வந்து இத்தனை முறை கடித்து தின்றார், இந்த மாதிரியான பல்வேறு ஒரு பொய்யை சொல்லியிருப்பார். நம்ம பொய்யும் சொல்லி அப்போ இருந்தே பேசிட்டு வரோம். கிட்டத்தட்ட சீமான் அவங்களுடைய கட்சி ஆரம்பித்ததுலேருந்து நம்ம பேசிக்கிட்டு வந்தாலும் அவங்களுடைய தம்பிகள் வந்து யாரும் உண்மையை ஒத்துக்கிறதா இல்லை, எங்கள் அண்ணன் அவர்கள் போனது உண்மை தான், நீங்கள் தான் போய் சொல்கிறீங்க மாதிரி எனக்கு கருத்துலாம் சொல்லியிருந்தார். ஆனால் இப்போது சமீபத்தில் தந்தை பெரியார் அவர்கள் குறித்து அண்மையில் வந்து ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு உங்களுக்கு தெரியும். அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் வந்து சீமான் அவர்கள் வந்து அந்த பெரியார் அவர்கள் குறித்து உங்களுக்கு ஒரு காம இச்சை ஏற்பட்டால் பெற்ற தாயோட மகளோட வந்து உடல் கொள்ளலாம்ன்ற ஒரு கருத்து மிகப்பெரிய பேஸ்புக்கில் ஏற்படுத்துறது. அதனை ஒட்டி வந்து பெரியாரிஸ்டுகள் பல்வேறு நேரங்களில் வந்து சீமான் அவர்கள் வந்து கண்டிச்சுட்டு வந்தாங்க. கண்டித்து கொண்டிருந்த சூழலில் வந்து சீமான் அவர்களுடைய அந்த பேச்சுக்கு வந்து வருத்தம் தெரிவிப்பதோ எந்த ஒரு ஆதாரத்தை தருவதோ எந்த இதுவுமே கிடையாது. பல விவாதங்களில் வந்து குறிப்பாக அந்த கட்சியினுடைய அந்த இடும்பாவனம் கார்த்தி என்ற ஒரு நபரில் வந்து பல விவாதங்களில் மாட்டியிருக்காரு. ஆதாரத்தை கூட நெறியாளர்கள் கேட்பாங்க. ஆனால் இடும்பாவனம் கார்த்தி நான் தரேன் இந்த வர்றீங்கன்னு சொல்லுவார். இங்கெங்கேயோ போவார். 1938 பெரியாருண்டுவார், இந்தி பள்ளின்னு சொல்லுவாங்க, இன்னும் பல கலைஞர் அவர்கள் குறித்து பேசுவாங்க. ஆனால் ஆதாரத்தை மட்டும் தர மாட்டாங்க. ஆனால் தற்போது அவங்க சிக்கியிருக்காங்க. எங்கே ஒரு சிக்கியிருக்கானா, புகைப்பட சர்ச்சையில் வந்து அண்மையில் சிக்கினாங்க. அந்த புகைப்பட சர்ச்சையில் வந்து சங்ககிரி ராஜகுமார் என்ற இயக்குனர் வந்து இந்த புகைப்படத்தை நான் தான் வாழ்ந்து கொடுத்தேன், இவன் வந்து ஈழத்தில் போய் எடுத்த ஃபோட்டோ அது கிடையாது, இந்த மாதிரியான காரை துப்பிட்டார் மூஞ்சில். உடனே அவர் ஃபோனை போட்டு மிரட்டல் விட்டுருக்காங்க. மிரட்டல் விட்டாமல் அவர் சொல்லிட்டாரு, நான் வரைஞ்சி கொடுத்த உண்மை, நான் அதுலேருந்து பின்வாங்க போகிறதில்ல, எதுவும் என் மேலே வழக்கு தொடுக்கணும்னா தொடுங்க, நான் கோர்ட்டில் வந்து பார்த்துக்கிறேன், இல்லை நான் நேரில் வந்து பார்த்துக்கிறேன், நான் தான் அந்த படத்தை வரைஞ்சி கொடுத்தேன்னு சொல்லிட்டாரு. சரி, இந்த சர்ச்சையெல்லாம் போய்க்கிருக்கும்போது பிரபாகரனுடைய அண்ணன்மானாக இருக்கக்கூடிய கார்த்திக் மனோகர் அவர்கள் வந்து அண்மையில் ஒரு நேர்காணல் நியூஸ் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. இந்த நேர்காணலில் பல்வேறு அரசியல்லாம் பேசியிருந்தார். குறிப்பாக எங்கள் ஊரில் வந்து இட்லிக்கு வச்சு சாப்பிட்றதுலாம் கிடையாது, நாங்கள் புட்டு சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கூடவே வந்து எங்கள் சித்தப்பா வேணால் சீமான் அவர் சந்திச்சிருக்கலாம், ஒரு 8 நிமிஷமோ ஒரு 10 நிமிஷமோ போய் தொலை அப்படின்ற மாதிரி பேசினார். ஆனால் எங்களுடைய சித்தியை வந்து அவர் சந்திச்சிருக்க வாய்ப்பே இல்லை. அப்படி யாருமே வந்து சித்தியை வந்து சந்திச்சிருக்க போட்டாவே இருக்காது. ஏன்னா நம்ம ஏன் அதை வந்து உண்மையை நம்ம சொல்கிறோம்னா, கடந்த காலங்களில் பல்வேறு அரசியல் தலைவர்கள்லாம் இருக்காங்க. குறிப்பாக மதிமுக தலைவராக கூட வைகோ போயிருக்காங்க, அண்ணன் எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்கள் போயிருக்காங்க, குளத்தூர் மணி அண்ணன் அவர்கள் போயிருக்காங்க, ராமகிருஷ்ணன் அவர்கள் போயிருக்காங்க. பல தலைவர்கள் இதே போன்று பல்வேறு தலைவர்கள் வந்து அங்கே போயிருக்காங்க. ஆனாலும் போயிட்டு தமிழீழ தேசிய தலைவராக கூடிய பிரபாகரன் அவர்கள் மட்டும் சந்திச்சுட்டு அவங்களோட காணொலியிட்டு அவங்களுக்கான தேவையான உதவிகள்லாம் பண்ணிட்டு பல்வேறு வழக்கில் வாங்கியிருக்காங்க. ஆனால் இதில் எதையுமே செய்யாத சீமான் கார்த்திக் மனோகர் சொல்கிறாரு பார்த்தீங்களா, அது மாதிரி தான் ஒரு பொம்பளை பொறுக்கி, நீங்கள் வந்து எங்களுடைய தலைவர் பேரை சொல்லக்கூட அருகது கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி தான் சீமான் அவர்கள் வந்து அப்போது இருந்திருக்கிறார். இப்படி இருக்கும்போது பல்வேறு கட்டுக்கதையை சொல்லிக்கிருந்தார். அந்த காணொலியில் வந்து கூடுதலாக பார்த்தீங்கன்னா கார்த்திக் மனோகர் வந்து ஒன்று சொல்லியிருப்பார். சீமான் அவர்கள் சந்திச்சாரா இல்லையன்றதை காமிக்கிறதுக்காக அதனுடைய உண்மையை தெரிஞ்சுக்கணும்னா ஒரு கேமராமேன் இருக்கார் கனடாவில், அவர் பேர் சந்தோஷ், அவங்க சொன்னால் தான் அது தெரியும் சொல்லியிருந்தாங்க. நம்மளும் சந்தோஷ் அவங்க பேசுவாங்களா பேச மாட்டாங்களான்னு பார்த்துருந்தோம். இன்றைக்கி வந்து போட்டு வச்சிட்டாரு. சீமான் அவர்கள் எப்படிப்பட்ட ஆள், இவருடைய வண்டவாளம் என்ன, இப்படி ஒரு பிராடுக்கார பையன்றதை நம்ம எத்தனையோ முறை சொல்லியிருக்கோம். நம்ம சொன்னாலும் அது சம்மந்தப்பட்டவங்க சொல்லணும்ல, அப்படி சொன்னவர் தான். அது என்ன சொல்லியிருக்காருன்னா, 2008ஆம் ஆண்டு வந்து படம் எடுக்கலான்னு பார்த்தோம், சேரலாதன்ற ஒருத்தவங்க மூலியமாக வந்து வன்னியரசு அண்ணன் அவங்களோட ரெக்கமெண்டேஷன்லையும் குளத்தூர் மணி அண்ணன் அவங்களோட ரெக்கமெண்டேஷனில் தான் கூட்டு போனோம். ஆனால் அதில் மிக முக்கியமாக வந்து பிரபாகரன் அவர்களுக்கு சொல்லும்போது என்னென்னா, வெற்றி படம் எடுத்த இயக்குனர் மட்டும் தேவையில்லை, தோல்வி படம் எடுத்திருப்பாங்க, பாவம் அவங்களும் ஒரு இயக்குனர் தானேன்ற மாதிரியான ஒரு இயக்குனர் தெரிவிக்காங்க. ஆனால் பிரபாகரன் அவர்கள் வந்து சீமானை வந்து அழைக்கலை. அதற்கு அடுத்தபடியாக 2ஆம் கட்ட தலைவராக கூட பொட்டு அம்மான் போன்றவர்கள் தான் அழைச்சிருக்காங்க, அது சீமானை அழைக்கலை. இந்த மாதிரியான உங்களுடைய தான் நல்ல இயக்குனர்னு தான் சொல்லுங்கள். ஈழத்தை பற்றி வந்து
வெகுஜனமாக பார்க்கணும், எல்லா மக்களும் பார்க்கணும். எப்படி ஒரு கருப்பின மக்களுக்கான அந்த போராட்டம் என்பது உலக அளவில் ஒரு போராட்டமாக இருந்ததோ அதே மாதிரி வந்து தமிழீழ விடுதலையினுடைய அந்த போராட்டம் என்பது உலக அளவில் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கருத்தை சொல்கிறாங்க. சீமானு போயிட்டார். அங்கே போயிட்டு பல்வேறு உருட்டுகள், உண்மையிலே வந்து அவரோட கூட இருந்த பிரபாகரன் அவர்கள் கூட இத்தனை அளவு இவ்வளோ சாப்பிட்ருப்பாரான்னு தெரியாது. ஆனால் வெறும் கட்டுக்க சாப்பிட்டேன், நான் அங்கே சாப்பிட்டேன், இட்லிக்குள்ளே கறி இருந்தது, அங்கே கறி இருந்தது, இந்த மாதிரி பல்வேறு கருத்துக்களை சொல்லியிருந்தார். ஆனால் எல்லாமே உண்மை இல்லை, எல்லாமே போலிதான் என்பது வந்து இன்றைக்கி ஒளிப்பதிவாளர் சந்தோஷ் அவர் கொடுத்தாங்க. ஏன்னா News 18 கொடுத்துருக்காங்க. அந்த கிட்டத்தட்ட ஒரு 1.25 மணி நேரம் அந்த இன்டர்வியூ இருக்கும். ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த இன்டர்வியூ. ஏன்னா தம்பிகளுக்கு வந்து இனிமேல் வந்து யாராவது ஒரு ஆள் சொல்லணும்னா பிரபாகரன் அவர்கள் வந்து நேரில் வந்து சொல்லணும். பிரபாகரன் அவர்கள் சொன்னால் கூட நம்ப முடியாத சூழல் தான் தம்பிகள் இருக்காங்க. ஏன் நம்ம இதை சொல்கிறோம்னா, அங்கே போயிருக்காங்க, பல்வேறு தலைவர்கள் போயிருக்காங்க, அவங்களுடைய அரசியல் தமிழீழ தலைவர்களுடைய உதவியில் செஞ்சுருக்காங்க. சீமான் அவர்கள் வந்து 2008க்கு முன்னாடி என்ன பண்ணார்? இதில் கூட நம்ம பார்த்தா கூட நாம் தமிழர் கட்சின்னு ஒரு கட்சி வாங்குறாங்க தெரியுமா? அந்த கட்சி வாங்குறதுக்கு முன்பாக கூட குருமூர்த்தி மூலயமாக அந்த ஆதித்தனார் குடும்பத்தை பார்க்க போகிறாங்க. அப்போ கூட அவங்க சொல்லியிருக்காங்க, இந்த பையனை நான் ஏற்கனவே பார்த்துருக்கேனே, நாடார் சங்க கூட்டத்தில் நிறையா சுற்றுவானே, இந்த வேலையில் தான் தெரிஞ்சிருக்கேன் 2008க்கு முன்னாடி. 2008க்கு பின்பாக பார்த்தோம்னா இந்த மாதிரியான அங்கே போயிட்டு அதற்கு அந்த நம்ம மதுரையை சேர்ந்த வேலுச்சாமி அவர்கள், போராளி வேலுச்சாமி அவங்க மறந்துட்டாங்க. அவங்கள மையப்படுத்திக்கிட்டு சீமானவனுடைய உருட்டுகள் என்பது பல, அதெல்லாம் சாதாரணமாக சொல்ல முடியாது, பல்வேறு உருட்டுகளை உருட்டிக்கிட்டு இருந்தார். நம்ம என்ன கேட்குறோம்னா, சீமான் அவர்களுக்கு ஒரு வெக்கமான சூடு சொரணை எதுவுமே கிடையாதான்? நீங்கள் ஏன் இந்த மாதிரியான பொய்யெல்லாம் சொல்லணும்? நீங்கள் ஈழத்துக்கு போயிருந்தீங்களா இல்லையா? ஈழத்துக்கு போகலைன்றதை அவங்க வந்து ஆதாரமாக சொல்லிட்டாங்க. அப்போயே உங்களுக்கு ஏன் இந்த மாதிரியான தேவையில்லாத வேலை? நான் மரியாதை கொடுத்து பேசணும்னு சொல்கிறேன். ஆனால் அவங்க சந்தோஷ் அவர்களுடைய பேட்டி கேட்கும்போது இப்படி ஒரு கீழ்த்தரமான ஒரு மனுஷன் இருப்பானா? சூசை அவர்கள் வந்து இறுதி கட்டத்தப்போ ஒரு ஆடியோ வந்து அவர்கிட்ட ஒளிப்பதிவாளர் சந்தோஷத்தை பேசுகிறாரு. பல்வேறு தலைவர்கள் வைகோ, குளத்தூர் மணியன், பல நெடுமாறன், ராமகிருஷ்ணன், சீமானே அதில் சேர்த்து பேசியிருக்காரு. இதெல்லாம் போய் காமிக்கும்போது ஒரு தலைவராக காமிக்கிறாங்க. வைகோ அவர்கிட்ட போயிட்டு இந்த காமிக்கிறார், இந்த மாதிரிலாம் சூசையனை பேசியிருக்காங்க, அதை பாருங்கன்னு சொன்னோன்னே அதை பார்க்குறாங்க. வைகோ அவர்களும் கண் கலங்கிட்டு சரிப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை சொல்கிறாங்க. நெடுமாறன் அவங்களை பார்க்குறாங்க, அவங்க கண் கலங்கிட்டு இது பண்ணுறாங்க. அடுத்து சீமான்ட்ட போகிறார். அவருக்கு வந்து சிவப்பு கம்பளை வரவேற்பு கொடுத்து உள்ளே கூப்பிட்டு போயிட்டு இந்த எனக்கு ஒரு ஆடியோ மட்டும் கிடைக்குமான்னு சொல்லிட்டு அப்போயே சீமான் அவர்கள் வந்து ஒரு பிரார்த்தனத்தை ஆரம்பிச்சிருக்கான். இந்த பிரார்த்தனை வந்து இதோட முடிஞ்சானா எதுவும் கிடையாது. அடுத்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிரார்த்தனை பண்ணியிருக்கேன். அது எப்போனா நான் வந்து ஈழத்துக்கு இருக்கும்போது ஒரு பையனை கூப்பிட்டு குளத்தூர் மணியன்னே நெடுமாறன் அவர்கள்ட்ட வந்து ஒரு 10 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கான். இவங்க தான் வந்து அந்த கரும்புலி, அந்த பையன் பிரபாகரன் அவர்கள் வந்து எங்கே இருக்காருன்னு ஒரு தீவில் இருப்பாங்கன்னு சொல்லி ஒரு வசூலை போட்டிருக்காங்க 10 லட்சம். அதில் சீமானுக்கு உடன்பாடு இருக்கா இல்லையான்றதை அடுத்தவர் சொன்னால் தான் தெரியும். ஏன்னா அது வரைக்கும் சொல்லியிருக்காரு. இதில் மிக முக்கியமாக வந்து விஜயலட்சுமி ரோலு. நம்ம வந்து பல்வேறு நபர்கள் வந்து விஜயலட்சுமி அவங்களுடைய கருத்தை பார்த்துருப்போம். போர் உச்சத்தில் இருக்கும்போது மதுரையில் வந்து என்னோட வந்து சீமான் அவர்கள் வந்து உச்சத்தில் இருந்தால் சொல்லி விஜயலட்சுமி சொல்லியிருப்பாங்க. அந்த கருத்தை வந்து உண்மையான ஆக்குறதுக்காக அந்த சேரநாதன் அவர்கள் வந்து அங்கே விடுதலை புலிகள்லேருந்து யார் இங்கே வந்து தமிழ்நாட்டில் யார்கிட்டயா பேச நினச்சாலும் டேரெக்டாக ஃபோன் காலில் பேச மாட்டாங்க, ஜூமு ஸ்கைப் இந்த மாதிரியான இதில் தான் பேசுவாங்க போல். அப்போ அந்த ஸ்கைப் இதெல்லாம் வந்து சார்ந்தில்லை, ஆனால் அவங்க சொல்கிறாங்க ஸ்கைப் இந்த இதில் தான் பேசுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பேசும்போது சீமான் அவர்கள்ட்ட பேசுறதுக்கு முன்பாக வந்து ஒளிப்பதிவாளர் வந்து அங்கே போகும்போது சந்தோஷ் அவர்கள் அங்கே வந்து விஜயலட்சுமியோடு இருந்திருக்காரு. விஜயலட்சுமியோடு இருந்துட்டு அதோடு வந்து சேரநாதர் வந்து கட் பண்ணியிருக்காரு. இதற்கு முன்பாக கூட அவர் ஒரு கருத்தையும் சொல்லியிருந்தார். சீமான் வந்து ஈழத்தில் போய் பிரபாகரன் அவர்களை சந்திக்கிறார். கிட்டத்தட்ட 2 நாட்கள் ஒவ்வொரு வாகனமாக போயிட்டு அடுத்த வாகனம்னு சொல்லி மாறி போயிட்டு பிரபாகரன் அவர்கள் சந்திச்சிருக்காங்க. சந்தித்ததனுடைய நாட்கள்னு அவர் சொல்லும்போது வந்து பிப்ரவரி 13 வந்து அடையாளப்படுத்துகிறாரு. பிப்ரவரி 13 வந்து அவங்க சந்திக்கிறாங்க. அதுலேருந்து ஒரு ஃபோட்டோஸ்லாம் கேட்டிருக்காரு. அவங்க அந்த சேரநாதன்றவங்க வந்து தரலை. ஏன்னா சீமான் அவர்கள் வந்து ஒரு திட்டம் வந்து முன்பே வந்து பெரிய திட்டம் போட்டிருக்கான். சீமான் திட்டம் போட்டு தான் அங்கே போயிருக்கான். அதை தெரிஞ்சுக்கிட்ட சேரநாதன் வந்து இதை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதோட வீடியோவும் கொடுக்கல, ஃபோட்டோவும் கொடுக்கல. அதுக்கப்புறம் தான் இந்த சங்கை ராஜகுமார் இருக்காங்க தெரியுமா, அவங்க வராங்க. அவங்ககிட்ட வந்து ஃபோட்டோவை ஏமாற்றி எடிட் பண்ணி வச்சுக்கிட்டு தம்பிகளை கிட்டத்தட்ட ஏமாற்றி பல்வேறு நபர்கள் சீமானால் சீரழிந்து அண்மையில் கூட 3000 பேர் வந்து திமுக நினைச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு தான் சீமானுடைய லட்சணம் இருக்கிறது. இப்போ இப்படிலாம் இருக்கும்போது தான் சீமானுடைய இந்த அரசியல் வந்து ஒவ்வொன்றாக வந்து வெளியுறவுக்கு வருது. சீமான் என்பது வந்து மிகப்பெரிய ஒரு அயோக்கியன். இந்த மண்ணை வந்து கெடுக்கக்கூடியன்ற காரணத்துக்காக தற்போது வந்து ஒளிப்பதிவாளர் இருக்கக்கூடிய சந்தோஷ் அவர்கள் வந்து இந்த காணொலியை கொடுத்துருக்காங்க. ஏன் நம்ம சந்தோஷ் அவர்களுக்கு இன்னும் சில இதெல்லாம் கோரிக்கையெல்லாம் வைக்க விரும்புகிறோம். சீமான் அவர்கள் யார், அது அவருடைய இது என்ன,
ஈழத்துக்கு அப்படி எப்படி போனார், இந்த மாதிரியான கட்டுக்கதையை அவிழ்த்து விடுற பின்புலத்தில் யார் இருக்கா, இந்ததும் கொஞ்சம் ஆராயணும். ஏன்னா இப்போ உங்கள்கிட்ட வந்து நீங்கள் ஆதாரத்தை கூப்பிட்றீங்க, பஞ்சாயத்துக்கு கூப்பிட்றீங்க, நேருக்கு நேர் வா உட்காரலாம் சொல்கிறீங்க. ஆனால் சீமான் அவர்கள் வந்து இந்த நேருக்கு நேர் வா உட்காரலாம் சொல்கிறது வந்து எப்படி எடுத்துக்கலாம் தெரியல. உண்மையிலே வந்து அவர் உங்களோட சரிசமமாக பேச மாட்டார். முடிஞ்ச வழக்கும் கூட சொன்னீங்க, அவர் போட மாட்டார். ஏன்னா அவரை பற்றி அம்பலப்படுத்துறது தான் தற்போது தேவையாக இருக்கிறது. சீமான் வந்து அந்த வழக்குக்காகவோ மற்ற எதுக்காகவோ அஞ்ச போகிறது ஆள் கிடையாது. ஏன்னா நம்ம தூக்கி உள்ளே போட்டால் கூட இவருக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆர்எஸ்எஸ் பாஜக இருக்கிறது. அந்த தைரியத்தில் தான் ராஜீவ்காந்தி அவர்களை நாங்கள் தான் கொண்டுன்ற மாதிரியான பேசினார். முன்னாள் பிரதமராக இருந்தால் ராஜீவ்காந்தி பேசுகிறாரு. இந்த மாதிரியான ஒரு கருத்தெல்லாம் ஓடிக்கிருக்கு. நம்ம ஏன் இந்த காணொலி நம்ம இப்போ தற்போது போட்டிருக்கோம்னா, சீமான் அவர்கள் யார், நமக்கு தெரிஞ்ச செய்தி வந்து இந்த மக்களுக்கு சொல்லணும், நம்ம ஃபாலோவர்ஸுக்கு சொல்லணுன்றக்காக தான் இந்த செய்தியை நான் சொல்கிறேன். நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு சீமான் அவர்கள் யாருன்றது வந்து அம்பலப்படுத்திக்கிட்டே இருங்க. சீமான் அவர்கள் என்பது பாஜகவோட ஒரு கொடிய நோய். ஒவ்வொரு மனிதனும் அம்பலப்படுத்தக்கூடிய ஒரு நபர் தான். ஏன்னா பாஜக என்பது வந்து ஒரு சித்தாந்த எதிரி. சீமான் அவர்கள் வந்து நம்மளோட இருக்கின்ற ஒரு துரோகி. இந்த சீமான் அவர்கள் வந்து நம்ம திராவிட இனத்திலேருந்து விரட்டுவதற்கு நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்லாம் ஒரு சபதம் எடுத்து சீமான் அவர்கள் வந்து தொடர்ந்து அம்பலப்படுத்துன்றதை இந்த காணொலி வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.